ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இப்போ 450cc ஹிமாலயன் 450 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக் நிறைய பேர்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. சில விஷயங்கள் பார்த்தோம்னா நெகட்டிவாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எதுக்காக இந்த 450cc கொண்டு வந்தாங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல பார்த்தீங்கன்னா 500cc இருந்துச்சு. பட் 500cc ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 650cc நியர்பையில் இருந்ததால் நிறைய பேர் 650cc வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்பிட்வீனில் ஒரு செக்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் 450cc கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் அடுத்ததாக இன்னொரு பைக்கையும் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் கொரில்லா அப்படிங்கிற பைக். ஸோ இந்த பைக் என்ன பண்ண போகிறாங்கன்னா 450cc செக்மெண்ட்டில் இருக்க அதே இன்ஜின் தான். டிசைன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பை ஷாட்ஸ் கிடைச்சிருக்குது. அதை வச்சு சில இமேஜஸ் ஒரு வெப்சைட்டில் ரெண்டர் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜஸை நாங்கள் போட்டு விட்றோம் பாருங்கள். இந்த பைக் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 இருக்குதுல்ல, அதே ஸ்பெக் டீடைல்ஸில் வரப்போகுது. 452cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜினோட கொடுக்க போகிறாங்க. 39.47 bhp பவரும் 40 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 20 to 25 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் சாலிடாக கிடைக்கும். பட் கம்பெனி தரப்புலேருந்து அஷ்யூர் பண்ணுறது 30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி பைக் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு 80 வரைக்கும் க்ரூஸ் பண்ணலைன்னா கூட நல்லா இருக்காது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பைக்கை டெவலப் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும்போது இந்த பைக்கில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த பைக்கோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 185 195 வரைக்கும், அதாவது பார்த்தோம்னா 200 கிலோவுக்கு கம்மியாக மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்து வெயிட்டை குறைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.